அப்பா சே ஐயா, ஒரு ஏடா கூடம் பண்ண எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பா சூப்பர், 2 ஜூஸ் மிச்சம் இருக்கு. நாமளே அடிச்சிட வேண்டியதுதான். ஒண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா. அன்பு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. புடவையில ரொம்ப அழகா இருக்கல்ல. ஆமா ஆமா. அம்மா வாங்க, பொண்ணுக்கு மாலையை போட்டு குங்குமம் போட்டு வைங்க. ஆரம்பிங்கம்மா. சரிங்க சம்பந்தி. சம்மந்திமா, முதல்ல மாப்பிள்ளையோட அம்மா தான் நலங்கு வைக்கணும். அதனால நீங்களே நலங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சம்பந்தி. நல்லா வைங்க. நலங்கு வைக்கிறவங்களா வைக்கலாம். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? மாமியாருக்கு அடுத்து மாப்பிள்ள நலங்கு வைக்கிறது தானே முறை. அப்புறம் தானே மத்தவங்க வைக்கணும். மாப்பிள்ள நீங்க போங்க. பாருடா, உன்னோட சோக்கால்டு மனைவிக்கு நான் நலங்கு வைக்கிறேன். பார்த்துட்டு சந்தோஷமா மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பி போற வழியை பாரு. மாப்பிள முதல்ல தொடுறாருல பொண்ண, அத கூச்சப்படுறாரு. என்ன அப்படி சைலண்டா நலங்கு வைக்கிறீங்க? அடியே, நலங்கு வைக்கும் போது ஏதாவது பாடணும்னு தெரியாதா? இதுக்குதான் வீட்ல ஒரு பெரியவங்க இருக்கணும்னு சொல்றது. நலங்கு வைக்கும் போது யாராவது பாடலாம்ல. அதுதான். நான் வேணா பாடலாமா? பாடுங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம். பாட்டி போதும் நிறுத்துங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. சம்மந்தி அம்மா, நீங்களே உங்க மருமகளுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, என்னால முடியாது. என்னம்மா பாடுமா? ஏய் சும்மா இருடா. இங்க நல்லா பாட்டு பாடுறவங்க யாருமே கிடையாதா? மாமா நீங்க பாடுங்க. ஸ்வேதா சூப்பர். ஐயோ, எனக்கு பாட்டெல்லாம் பாட வராது. ப்ளீஸ் மாமா பாடுங்க. இல்ல வேண்டாம். டேய் பாடுடா. ஏமா கொஞ்சம் பேசாம இருமா. அர்ஜுன், ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. ஸ்வேதா, பேசாம இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் அர்ஜுன், நலங்கு வைக்கும் போது யாராவது பாடணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல. ப்ளீஸ் யாருமே நல்லா பாடல. ஏதாவது ஒரு பாட்டு நல்ல பாட்டா பாடுங்க. வேணாம் ஸ்வேதா. ப்ளீஸ் பாடுங்க. அர்ஜுன்,
ஒரே ஒரு தடவை பாடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ அர்ஜுன் பாட்டு பாடுவாரு. பாடுங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லபடியா முடிஞ்சது. அடுத்து எல்லாருக்கும் விருந்து தயாரா இருக்கு. சமந்தி, வாங்க சாப்பிடலாம். டேய் கார்த்திக், சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். போலாம்ப்பா. வாங்க. வா. இல்ல வாங்க. என்ன கண்ணு மங்கலா இருக்கு? அடியே காந்திமதி, காந்திமதி. ஐயோ, என்ன எந்திரிக்க முடியல. இரு வரேன். ஐயோ, என்னாச்சு? தலையெல்லாம் ஒரே கேரா இருக்கு. ஐயோ, ஜூஸ் நாம தான் குடிச்சிட்டோமா? ஐயோ காந்திமதி பாவி, மயக்க மருந்து குடிச்சிட்டேடி. பாடினா ஒண்ணுமே புரியல. தூ ஏன் அந்த பாட்டு? வசு, இன்னைக்கு செம்ம சூப்பரா இருக்க. இப்ப அதுவா முக்கியம்? அம்மா, ஏன் நீ அந்த பாட்டு பாடின? ஏன் அந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே பாடின. சும்மா நடிக்காத. அந்த பாட்டோட அர்த்தம் அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இங்க யாருக்கும் தெரியலன்னு சந்தோஷப்படாத. யாருக்காவது புரிஞ்சிருந்தது உன் கதை அவ்வளவுதான். நான் நிஜமாவே வேணும்லாம் பாடல. அந்த நிமிஷம் உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வசு? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீ மட்டும்தான் அதோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்க. நீ ரொம்ப ஓவரா போற. நீ பாடுறப்போ எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. அந்த பாட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இப்ப கூட அந்த ஃபீல் எனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. ஆஹா, மருந்து வேலை செய்து. வசு, உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா? நானே உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது.
நீ ஒரு சைலண்ட் பாய்சன் மாதிரி ஏதாவது பண்ணி என் மனசை மாத்திடலான்னு நினைக்கிற. அது மட்டும் நடக்காது. போய் வேலையை பாரு. போன்றல்ல. சாப்பாடுல நல்லா இருந்தது சம்பந்தி. அம்மா மஞ்சுளா, நலுங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நலுங்கு முடிஞ்சதும் கல்யாண பொண்ணு தனியா இருக்கணும். அவளை வீட்டுல விட்டுட்டு எல்லாரும் வெளியே வந்துடணும். தெரியும்ல? அப்படியா? அது என்ன சம்பிரதாயம் பாட்டி? அது மஞ்சுளா, அம்மா பார்வதி தேவி தனியா தவம் இருந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணா. அந்த மாதிரி கல்யாண பொண்ணு தவம் இருக்கணும். எல்லாரும் வீட்டுல பொண்ணை வச்சு பூட்டிட்டு வெளியே போயிடணும். அந்த நேரம் பார்த்து பொண்ணு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி சாமி கும்பிட்டா கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். ஏன் மஞ்சுளா, உனக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லதானே பாட்டி பெரியவங்க நீங்க இருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன அங்க வேலை? சரி, அப்ப நாம எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள ஒரு நாழிகை ஆயிரும்ல. என்ன சம்பந்தி சொல்றீங்க? அதுதான் சம்பிரதாயம்னா அப்படியே பண்ணிடுவோம். சரி சரி, நீங்களா ரெடியா இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி. போகும்போது அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேப்பா. அப்படி உனக்கு ஓகே தானே? என்னப்பா? நம்ம கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் வசு தனியா இருப்பா. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. ப்ளீஸ் அத்தை, வேணான்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. அது எங்க கொலை வழக்கம். அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முடியாதுப்பா. சரிங்க அத்தை, அவங்க எல்லாரும் போகட்டும். அட்லீஸ்ட் நீங்க மட்டுமாவது அவளுக்கு துணையா இருங்களேன். ஐயோ, அது தப்பு. சாமி சமாச்சாரம். நான் ஒருத்தியா இருந்து எதுவும் பண்ண முடியாது. அம்மாடி, தாத்தா, நாங்க எல்லாரும் ஒரு 1 மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ தனியா ரூம்ல உட்காந்து நம்ம குலசாமியை கும்பிடணும். அதான் நம்ம வழக்கம். கோவில் பக்கத்துல தான் இருக்கு. நீ ஒன்னும் பயப்பட வேணாம். நம்ம குலசாமி உன் கூடவே இருக்கும். சரிங்க தாத்தா. சரி அக்கா, சாமி நல்லா கும்பிடு. வந்துட்டான். பாட்டி, 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 என்ன பாட்டி? ஐயோ, அன்பு குடிக்க வேண்டிய ஜூஸ நீ குடிச்சிட்டு நீ மட்டும் ஆயிட்டியா? உன்னை வச்சு ஒரு பிளான் பண்ண முடியாது போல இருக்கே. நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன்ப்பா. சரி சரி, எந்திரிச்சு வா. எல்லாரும் வெளியில போறோம். எங்க போறோம்? சினிமாவுக்கு. சினிமா? என்ன சினிமா? உயிருள்ள வரை உஷா. உஷா? உஷாரா போடா உஷா. பாட்டி, எந்திரி பாட்டி. டேய் தூக்குடா. பாட்டி, தூக்குடா. எந்திரி பாட்டி. அம்மா. ஏய் மால மாடு தூக்க தெரியுதா பாட்டி? யாராவது வந்துற போறாங்க. வா. ஆமால. தூக்கு தூக்கு தூக்கு. என்னடா தரையெல்லாம் ஓடுது? ஏய் குடுறா. நம்ம ஆகாசத்துல சுத்திட்டு இருக்கோம். ஆகாசத்துலயா? பாட்டி, வா பாட்டி. என்னடா நீ மெதுவா போடா. அவ கதையை நான் கச்சிதமா முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் பேசாம இரு, இல்ல உன் கதையை நான் முடிச்சிருவேன். போடா இவனை. வர்ற வரைக்கும் இங்கே உட்காந்து தூங்கு, வேற எங்கேயும் போயிடாத. சரியா? தூங்க மாட்டேன். வந்துட்டாங்க பேசாம. எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு தாத்தா. கிளம்பலாம். கிளம்பலாமாப்பா? கிளம்பலாம். வாங்க கிளம்பலாம். வாங்க போ. மஞ்சுளா, அர்ச்சனைக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிட்டல. ஏய், இங்க என்ன நிக்கிற? கிளம்பு. போடா போ, கிளம்பு. இதை நம்பி வேற என்னென்னமோ பிளான் பண்ண. அர்ஜுன் எதுக்கு இங்க வந்தான்? என்னையே மனைவின்னு சொல்லிட்டே இருக்கான். நான் ஏன் அவன் மனைவி மாதிரி இருக்கணும்? ஆனா என் மனசுக்கு நல்லா தெரியும் நான் அவனோட மனைவி இல்லைன்னு. ஆனா இவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. இதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் கடவுளே.
வசு, அந்த கனவுல வந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் என்ன பண்ணுவேன்? யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் வர்றேன் வசு. தம் அடிச்சு போக விடுறது போடா போடா. வசு 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 அர்ஜுன் எங்க போனான்னு தெரியலையே. நைஸா நழுவி வீட்டுக்கு போயிட்டானா? அன்பு செல்வி வர தனியா இருக்காளே வீட்டுல. என்ன பண்றது? யார்கிட்ட கேட்கலாம்? வீரா, அர்ஜுன் எங்க? யாருக்கு தெரியும்? இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். டேய் அர்ஜுன், நீ மட்டும் இப்ப அன்பு செல்வி வீட்டுல இருந்த செத்தடா மவனே. வசு, பயப்படாத வசு, காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க வசு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் அர்ஜுன், எல்லாரும் கோயில் இருக்குமா, நீ மட்டும் எதுக்கு இங்க வந்த? சார் நெருப்பு சார், அன்பு செல்வி உள்ள இருக்கா சார். அன்பு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வசு, ஐயோ அர்ஜுன் வராதீங்க, வராதீங்க, வசு, வராதீங்க அர்ஜுன், ப்ளீஸ் வராதீங்க. வசு, ஐயோ ப்ளீஸ் அர்ஜுன், தயவு செஞ்சு வராதீங்க. ஏய், நான் செத்தாலும் பரவாயில்ல, வராதீங்க ப்ளீஸ் அர்ஜுன். அன்பு, என்ன அன்பு? ஐயோ இந்த வசு, ஐயோ வராதீங்க அன்பு, கையெடுத்து கும்பிடுற, வராதீங்க. வசு நீ இல்லாம நான் இல்ல வசு. ப்ளீஸ் வராதீங்க. வசு வா வசு, வராதீங்க அர்ஜுன். ஏய் உயிர் தான் முக்கியம், வா வசு. ப்ளீஸ் அர்ஜுன், நான் கேளு வசு, வா. வசு வா வசு போலாம்.
பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. இனிமே உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆண்டவனே நேரா வந்து உங்க பொண்ணை காப்பாத்துவாங்கம்மா. ஐயா ஐயா என்னடா ஐயா என்ன உங்க வீட்டுல தீ பிடிச்சிருச்சுங்க ஐயா. வீட்டுல தீ பிடிச்சிருச்சு. வாங்க. ஐயோ அன்பு அன்பு வசு 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 என்னாச்சு? வசு அன்பு 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 இங்க பாரு. அன்பு அன்பு என்னமாச்சு? எப்படிமாச்சு? உனக்கு ஒண்ணாகலையே? அன்பு என்னமாச்சு? உனக்கு ஒண்ணாகலையே? கும்பிடுற சாமி காப்பாத்திருச்சு. என்னாச்சு அன்பு? அன்பு என்னாச்சு அன்பு? சொல்லுமா என்னாச்சு? ஐயோ கடவுளே, மாப்பிள்ள சரியான நேரத்துக்கு வந்ததுனாலதான் அன்பு செல்வியை காப்பாற்ற முடிஞ்சது. ஏய், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. போலீஸ்காரன்னு நிரூபிச்சிட்ட. அன்பு